அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நாம பிரித்து எழுதுக அப்படின்ற தலைப்புல முக்கியமான வினாக்கள்லாம் பார்க்க போறோம். 9 இத பிரிச்சா 1 கூட்டல் 10 வரணுமா 1 கூட்டல் 10 வரணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் 1 கூட்டல் 10 தான் சரி அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இது தவறானது. 1 கூட்டல் 10 என்பதே சரி. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 1 அப்படின்றது ஒன்னி என்பதன் சுருக்கமாகும். ஒன்னி அப்படின்னா என்னன்னா ஒட்டி வருவது அப்படின்ற பொருளை கொடுக்குது. ஒட்டி வருவது அப்படின்னா என்னன்னா 10ஐ ஒட்டி வருவது. 10ஐ ஒட்டி வரும் எண் தான் 9. சரி, 1 கூட்டல் 10 அப்படின்றத நான் தவறு அப்படின்னு நம்ம சொன்னேன். ஆனா அந்த 1 கூட்டல் 10 அப்படின்றதுக்கு வினாவா எது அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருபது. அதாவது ஒருபது அப்படின்றத பிரிச்சாதான் 1 கூட்டல் 10 என்பது சரியா இருக்கும். சோ ஒருபது அப்படின்றதுக்கான விடை 1 கூட்டல் 10 அப்படின்றதும் 9 அப்படின்றதுக்கான விடை 1 கூட்டல் 10 என்பதே சரியானது. அடுத்ததான் 90 சரியா இந்த 90 சரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 90 அப்படின்றது தவறு. இந்த 90 அப்படின்றது தான் சரி. சரி, இந்த 90 அப்படின்றத எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல் கூட்டல் 100 அப்படின்னு நம்ம பிரிச்சு எழுதலாம். சரி, இந்த தொல் அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னா 100ல் ஒரு பங்கு குறைவு அப்படின்றது அதோட பொருள். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த 100 10 பங்கா பிரிச்சோம் அப்படின்னா 10 × 10 அப்படின்றதுதான் 100. அதாவது 100 10 பங்கா பிரிச்சோம் அப்படின்னா அதில் ஒரு பங்கு குறைவா வர்றதான் நம்ம தொல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதன் அடிப்படையில 100ல் ஒரு பங்கு குறைவு அப்படின்றதுதான் 90 அப்படின்ற பொருளை குறிக்குது. அதே போல பாத்தீங்கன்னா 900 இதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா தொல் கூட்டல் 1000 அப்படின்னு நம்ம பிரிக்கணும். அதாவது 1000ல் 1000 10 பங்கா பிரிச்சோம் அப்படின்னா அதுல ஒரு பங்கு குறைவு அப்படின்ற பொருள்ல இந்த 900 அப்படின்ற விஷயத்தை குறிக்குது. அதாவது 1000ல் 10 பங்கா பிரிச்சா ஒரு பங்கு அப்படின்றது 100. அப்ப 1000ல் 100 குறைவு என்பதன் பொருள் தான் 900 ஆகும். அடுத்ததா 10000. இந்த 10000த்தை 10 கூட்டல் 1000 பிரிக்கணுமா 14 கூட்டல் 1000 பிரிக்கணுமா 16 கூட்டல் 1000 அப்படின்னு நம்ம பிரிக்கணுமா அப்படின்னு நமக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கும். ஆனா 10 கூட்டல் 1000 அப்படின்றதா சரி. 14 கூட்டல் 1000 அப்படின்றது தவறு. 16 கூட்டல் 1000 அப்படின்றது தவறு. ஆனா நம்ம எடுத்த உடனே பார்க்கும்போது 10000 அப்படின்னா ஏதோ 16 கூட்டல் 1000 அப்படின்றதான் சரி அப்படின்னு நமக்கு தோணும். உடனே அது தப்பு. 10000 அப்படின்னா இங்க என்னன்னா அதாவது 10 அப்படின்ற பொருளை தான் குறிக்குது. அப்ப 10 கூட்டல் 1000 தான் 10000. அடுத்ததான் இந்த 12 அப்படின்றதுல நிறைய பேருக்கு குழப்பம் இருந்துட்டே இருக்கும். 12 இப்படி எழுதணுமா 12 எழுதணுமா 12 எழுதணுமா 12 எழுதணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல சரியான ஆன்சர் எது அப்படின்னா 12. சரிங்களா, இதுதான் சரி. சரி, இந்த 12 எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 கூட்டல் 2 அப்படிதான் பிரிக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒவ்வொன்று இதை பிரிச்சனா 1 கூட்டல் 1 அப்படின்னு பிரிக்கணும். 1 கூட்டல் 1 அப்படின்றதான் ஒவ்வொன்று அப்படின்றத சரியா பிரிக்கிறதுக்கான பொருள். 2 இதை பிரிக்கிறது எப்படின்னா 2 கூட்டல் 2 அப்படின்னு நம்ம பிரிக்கணும். 2 அப்படின்றதுக்கான சரியான விடை என்னன்னா 2 கூட்டல் 2. நன்றி, வணக்கம்.